ஆரம்பிக்கலாம். இன்று பத்திரிகையாளர்களாகிய உங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம் என்றால், நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், திருநெல்வேலி திருமண்டலம் டிடிடி அறக்கட்டளை 1919 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. உடைய நோக்கம் இறைப்பணி, கல்விப்பணி, மருத்துவ பணி மற்றும் அநேக சமுதாய பணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த டிடிஐ அறக்கட்டளை. இன்று ஒருவேளை 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி திருமண்டலத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது. அதற்கு முன்பாக செனாட் பொதுச் செயலாளர் அவர்கள் நெல்லை பேராயரை, என்னை மற்றும் சில நண்பர்களை சந்தித்து நீங்கள் தேர்தல் நடத்துங்கள் உடனடியாக என்று கூறினார்கள். அதன்படி 2023 ஆண்டு தேர்தல் ஒரு ஷெட்யூல் போட்டு தேர்தல் ஆரம்பித்தது. இதை இப்பொழுது இந்த பைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு தம்பி, அவர் வள்ளியூர் சேகரத்தை சேர்ந்தவர், அவர் போய் ஸ்டே வாங்கிட்டார். என்ன காரணம்னா, இன்னும் செப்டம்பர் மாதம் மிடில் 2023 செப்டம்பர் மிடில் அந்த தேர்தல் ஷெட்யூல் தேர்தல் முடிஞ்சு புதிய ஒரு கமிட்டி ஆரம்பிக்கமா இருந்து, ஆனால் ஆக்சுவலாக அடுத்த 2024 ஏப்ரல் 12 வரைக்கும் இருந்துச்சு. அதை காரணம் காட்டி வாங்கிட்டார். ஏன்னா அன்றைக்கு ஒரே குழப்பம், டயசிஸில் ஒரே குழப்பம். பேராயர் ஒருபுறம், அங்கே லே செக்ரட்டரி ஒருபுறம், அப்பொழுது அவர் முன்னாள் எம்பி ஞானதுரையம் அவர்கள் ஒருபுறம், இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்ததுனால அன்றைக்கு தேர்தலை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டு ஷெட்யூல் எல்லாம் போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதை அந்த வள்ளியூரை சேர்ந்த அந்த அவர் ஸ்டே வாங்கிட்டார். அதற்கு அப்புறம் தேர்தல் நடத்த யாருமே முயற்சி எடுக்கல. அப்பொழுது செல்வகுமார் என்ற நண்பர், அவர் மதுரை கிளையில நெல்லை திருமணத்துக்கு தேர்தல் நடத்த வேண்டும், ஒரு தேர்தல் ஆணையரை ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி மூலம் நடத்த வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் பண்ணார். அந்த மனுவின் மீது அதை பல காலங்கள் தாண்டி ஒரு ஆண்டு தாண்டி ஒரு உத்தரவு கிடைத்தது. அதை எதிர்த்து செனாடு கழகம் அப்பீல் போச்சு. ஏன்னா அந்த இதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டின்னு இடையில ஒன்று செனாட்லேருந்து போட்டாங்க. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை ஒருவர் ஜெகன் என்ற அவர் பாவூர் சட்டத்தை சேர்ந்த ஒரு பெருமன்ற உறுப்பினர், அவர் சேலஞ்ச் பண்ணார். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி பயாஸ், அதான் பிரச்சனையே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பயாஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க ஒருதலைபட்சமா ஒருவேளை பணம் கொடுத்து வாங்கினாங்களா என்னமோ தெரியல, பணம் யார் கொடுத்தா யார் வாங்கினா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அப்போ முதல் கமிட்டி கூடுது. அப்போ இதில் யார் மெம்பரு, இங்கே 2 பேர் இருக்காங்க மெம்பர்ஸு. அப்போ இந்த காலேஜுக்கு என்ன கரஸ்பாண்டு இந்த இருக்க அப்படி கை தூக்க சொன்னார். உடனே நான் அந்த கிறிஸ்தவ செல்வராஜ் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், கையை தூக்க சொல்லல, நீங்க இது பஞ்சாயத்து போடா, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல சட்டசபையா பார்லிமெண்டா, ஏதோ ஒரு அமைப்பு, அது காலாவதி ஆயிட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு. அப்போ ஒரு அமைப்பு வேண்டி நீங்க வந்திருக்கீங்க, எது நியாயமோ எது நீதியோ அதை செய்யறதை விட்டு கையை தூக்கி ஒரு தலைமை பட்சாம போட்டாச்சுன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகாம இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு முடிவுல அந்த கமிட்டி கிடையாது, பேராயர் நிர்வாகம் நடத்தலாம் அது அந்த தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அதற்கு அப்புறம் செனாடு கழகம்
நம்மளை வந்து தெரியும் லைன்ஸ்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த 2 நீதிபதிகள் அமர்வு அந்த பெஞ்சில் வந்து அப்பீல் போனாங்க. அப்பீல்ல என்ன கொடுத்தாங்கன்னா, பாரதிதாசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தேர்தலை நடத்துவார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி டே டு டே ஒர்க் அதை இதை வந்து படிச்சு பார்க்கணும். நான் வாசிப்பா. It is further made clear that except for attending day-to-day affairs and maintenance of bank accounts, the administrative committee appointed by the Senate or the bishop shall not have any authority to make appointments. அடுத்தால, in case of any emergent situation necessitating appointment of any person, the same shall be made after obtaining necessary leave of this court. கடைசியா வந்து ஜட்மெண்ட் இதுதான். அப்பாயின்மெண்ட் போடக்கூடாது. பிஷப்போ இந்த செனாடு கமிட்டியோ போடக்கூடாது. இந்த கமிட்டி டே டு டே ஒர்க் அப்படின்னா நீங்க பத்திரிகைக்காரங்க டே டு டே ஒர்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். என்ன அது மாதிரி பேங்க் கண்டாயம் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நீ பேங்க் ஆப்ரேட் பண்ணிக்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படி, அதாவது அந்த டைசன் ஆஃபீஸுக்கு ஏற்றாப்புல ஜான்ஸ் காலேஜ், அதில் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஜான்ஸ் கல்லூரி கிளை, அதில் இருக்க அவ்வளவு பணத்தையும் டெபாசிட் எடுத்து இதை எங்கே கொண்டு போட்டிருக்கான், தியாகராஜ் நகரில். வந்து நம்ம வீட்டு முன்னால் இருக்க கடைக்கு போவோமா, இல்லை 7 தெரு தாண்டி இருக்க கடைக்கு உதவும் போவானா, மக்களுக்கு எது வசதி. அப்போ இதில் வந்து டே டு டே ஒர்க்கு பேங்கை ஆப்ரேட் பண்ணிக்க அப்படின்னா 50 கோடி ரூபாய இந்த பிரான்ச் இருந்து எடுத்து அந்த பிரான்ச்சில் கொண்டு போட்டுருக்காங்க. ஒருவேளை ஒரு மேனேஜருக்கு, இப்போ நான் பேங்கில் வேலை பார்த்தேன், நான் பேங்கில் மேனேஜராக இருந்தேன், ஆஃபீஸராக இருந்தேன். ஒரு பேங்க்கு 50 கோடி ரூபா தரேன்னா அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு சகாயம் பண்ணுவோம். இது வந்து எல்லா துறையிலையும் நடக்குது தான். அவங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸுக்கு ஒன்றும் பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஏதாவது ஒன்று அவங்களால முடிஞ்சதை ஒன்று பண்ணுவாங்க. அது எதுக்காக இந்த இத்தனை ஆண்டுகளாக அந்த ஜான்ஸ் கல்லூரி கிளையில் இருந்ததை எடுத்து தியாகராஜர் இப்போ ஒரு ஆரம்பித்து 1 வருஷம் இருக்காது அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்? அதே மாதிரி டே டு டே ஒர்க்கை பாருன்னு இருக்குது. அங்கே இருக்க காரை விற்றுருக்காங்க. காரை விற்கன்னா பேப்பரில் போட்டு, ஏன்னா இது வந்து பப்ளிக் ட்ரஸ்ட்டு. வந்து யாரும் நான் லேசைட்டு அந்த கூட நான் இருக்க முடியாது, நான் எனக்கு எடுக்க முடியாது, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பேப்பரில் போட்டு கொட்டேஷன் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி எதுவும் நடக்கலை. புது காரை வாங்கியிருக்கான். சரி, ரைட்டு. இதுக்கெல்லாம் மேலே அந்த கிறிஸ்டோபர் செல்வராஜ் அப்படிங்கிற வந்து எந்த சென்னையில் குடியிருக்காரு. ஆனால் இந்த மாவட்டம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் வந்து தன்னை மேனேஜர் அண்ட் சேர்மன் டிடிடிஏ காலேஜஸ், மேனேஜர் அண்ட் சேர்மன், அவன் தான் மேனேஜரா, அவன் தான், அதாவது சட்டம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க எழுதி வச்ச சட்டம். சேர்மன் ஒரு கவர்னிங் போர்டா, அந்த கவர்னிங் போர்டுக்கு சேர்மன் பிஷப் தான். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியா, அதுக்கு சேர்மன் பிஷப் தான். ஒரு டைசன் கவுன்சிலா, எனிதிங், ஒருவேளை வந்து ஒரு சுரண்ட ஸ்கூல் இருக்கு, அந்த கவர்னிங் போர்டில் பிஷப் இருக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு அட்டெண்ட் பண்ணதுக்கு அவருக்கு என்ன உண்டு, அவருக்கு பெர்மிஷன் கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுது. அதே மாதிரி அவரு போய் அட்டன் பண்ணா அங்கே இருக்க மாட்டாரு, அவர் தான் சேர்மன். இது அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க காலத்தை எழுதி வச்சிருக்கான். இப்போ எவனோ ஒருத்தன், யாரோ ஒருத்தர் வந்து கிறிஸ்டோபர் செல்வராஜ், அவருடைய கல்வி தகுதி என்ன, அவருடைய பின்னணி என்ன, பின்னணி எல்லாம் மோசமான கேடுகட்ட பின்னணி சொன்னாங்க. தன்னை வந்து ஒரு மேனேஜர், அது எப்படி இருப்பாங்க. கேக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் வந்து போடல,
போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட் அவருக்கா யாரு கிறிஸ்டோபர் செல்வராஜ் செனாடுல இருந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு கமிட்டி போட்டு அது இங்க ஒரு இன்டரியம் அரேஞ்ச்மெண்ட் நிர்வாகம் நடத்துறதுக்கு. அதுல அவர் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி. அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரிங்க ஒரு பதவிதானே தவிர இவருக்கு பிஷப் வச்சிருக்க காலேஜ் மேனேஜர் பதவி கிடையாது, பிஷப் வச்சிருக்க சேர்மன் பதவியும் கிடையாது. ஆமா, அவரா போட்டிருக்காரு. இதுக்காக அந்த செல்வகுமார் தான் கேஸ் போட்டவர். அவரு ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ் ஒரு மேல பண்ணிருக்காரு. கிரிமினல் கேஸ் எங்க ஃபைல் பண்ணிருக்காங்க? கிரிமினல் கேஸ் எங்க ஃபைல் பண்ணிருக்காங்க? எந்த கிரிமினல் கேஸ் எங்க போட்டுருக்காங்க? எந்த தர்மத்துல கிரிமினல் கேஸ் எங்க யார்கிட்ட கொடுத்துருக்குன்னு கேட்டாங்க. திருநெல்வேலி டிசிபில. ஆமா, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நிறைய அமௌண்ட் எடுத்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு எடுத்தாங்க. சேர்மனா அவர் ஆட் பண்றாரு இல்ல. பிஷப் தான் சேர்மன் பேங்க் சொல்றீங்க. ஆமா, அப்ப பிஷப் இதுக்கு சப்போர்ட்டா இருக்காரா இல்ல பிஷப் ஏன் சத்தமாட்டாம இருக்காருன்னு கேக்குறேன். பிஷப் சத்தம் கேட்டாம அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க அவருடைய ஆதரவுல தான் இல்ல பிஷப் அவர்தான் சேர்மன் அப்படின்னு பிஷப் ஓவர்லுக் பண்ணி செய்றாங்க. Bishop overlook பண்ணி செய்றாங்க. Bishop is the chairman. They don't consider the bishop. Bishop தான் எல்லா கமிட்டிக்கும் சேர்மன். அவர் கன்சிடர் பண்ணாம அவரை ஓவர்லுக் பண்ணி செய்றாங்க. இல்ல இவ்வளவு நாள் நடந்திருக்குன்னா இது வரைக்கும் பிஷப் சைடுல இருந்து எதுவும் புகார் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா? பிஷப் தனிப்பட்ட முறையில் பிஷப் அப்ஜெக்ட் பண்றாரு. எங்க மூலமா இந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. கேஸ்கள் போட்டிருக்கோம். அந்த கேஸோட முடிவு வரட்டும் என்ன அப்படிங்கறத அவர் பார்த்துட்டு பிஷப் ஓவர்லுக் பண்ணி அப்படி செயல்பட முடியுமா? முடியாது. அதைத்தான் செய்யறாங்க. அதுக்காகத்தான் பிரஸ் மீட். அது ரைட்டு. அப்ப பிஷப் போடாம என்ன செஞ்சாரு? சத்தம் போடாம என்ன செஞ்சாரு? சத்தம் போடாம இல்ல, கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸோட முடிவு வரட்டும் நீதிக்காக வெயிட் பண்ணிட்டாரு. நாங்களும் ஒரு 10-20 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா பிஷப் சம்பந்தமா லோக்கல் போலீஸ்லயோ எதுலயோ இல்ல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. எதுவுமே தகவல் இல்ல. நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அது லீகல் சைடு பார்த்துக்கிட்டாங்க. அதைத்தான் நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அதுதான் நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அத லீகலா நம்ம பார்த்து இவர் சினாடு மூலமா தான் உள்ள வந்தாரா? ஆமா, சினாடு மூலமா தான் செனாடு போர்டு ஒப்புதல் இல்லாம சினாடு நியமனம் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கா? சினாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுறதுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறது இட் இஸ் இன் தி கோர்ட். பட் அவங்க அதை ஓவர்லுக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டிருக்காங்க. வீண் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஷப் இஸ் தி சேர்மன் ஆஃப் திஸ் கமிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கும் சேர்மன் பிஷப் தான். அப்ப அந்த பிஷப்பை பார்த்து நீங்க பிஷப்போட கன்சல்ட் பண்ணி நிர்வாகத்தை நடத்துங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த குரூப் என்ன செய்யுது அப்படின்னா இது ஒரு சாராரால் போடப்பட்ட குரூப். இந்த குரூப் என்ன செய்யுது அப்படின்னா பிஷப்பை கன்சிடர் பண்ணாம இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. செயல்படுறதுக்கு சட்ட இடம் கொடுக்காது. சட்ட இடம் கொடுக்காது. இடமே இல்ல. சட்ட இடம் கொடுக்காது. அப்ப நீங்க கோர்ட்டை தான் அணுகிருக்கோம். அணுகிருக்கீங்க. அப்ப டிலே ஆகுமா அதுக்கு இந்த விஷயத்துக்கு? கண்டிப்பா நீங்களும் எங்களுக்கு கிடைக்கத்தானே செய்யும். இல்லீகலான அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு பணத்தை பிரிச்சு முயற்சி பண்றாங்க. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு வேலைதான். இதுல பணம் எதுவும் கையாடல் கொடுத்தாங்களா? பணம் எதுவும் கை மாறுதா? அது உள்ள போனா தான் தெரியும். உள்ள போனா தான் அக்கௌண்ட் ஆடிட் பண்ணல. அதுதான் அதாவது சரிப்பா நான் என்ன கேட்கேன். இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தேர்தல் நடத்த சொல்லி போட்டுக்காங்கன்னு சொல்றீங்க. அவர் சார்ஜ் எடுத்தாரா? சார்ஜ் எடுத்தாச்சு. ஓட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாரு. இட் இஸ் ப்ராசஸிங். எலெக்ஷன் அண்டர் ப்ராசஸ். மீட்டிங் வச்சிருக்காரு. ரெவரன்ஸ் எல்லாருக்கும் பாஸ்டேட் சேர்மன் எல்லாருக்கும் மீட்டிங் வச்சு தூத்துக்குடியெல்லாம் ஒரு ஜட்ஜை போட்டு எலெக்ஷன்லாம் நடத்தலாம். இல்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் process has started. 50 கோடி ரூபாய் எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா? தனி நபர் ஒரு ஆளுக்கு சகாயம் பண்ணி 50 கோடி ரூபாய் எடுத்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பெரிய அமௌண்ட் பின்னாடி எதுவும் மாறி இருக்கா? ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுக்கு அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க